ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே. சந்த் ஞானேஸ்வர மகாராஜுடைய 7வது ஹரிப்பாட்டுடைய ஸ்லோகம் பார்த்துட்டு அதோடைய அர்த்தம் பார்க்க போகிறோம். पर्वता प्रमाणे पातकराने वज्रलेपहोने अभक्तासि नाही जासि भक्ति तो पतितः भक्त हरिसि न भजत दैवहत अनंत वाचाल ब्रलदे बरल त्याकैचा गोपाल भावे हरि ज्ञानदेवा प्रमाण आत्महा निधान सर्वाघाटी पूर्ण एकनांदे हरिमुखे मना पुण्याची घनाना कोनकरी. இந்த 7வது ஹரிப்பாட்டில் மாவுலி என்ன பண்ணுறா அப்படின்னா, பக்தி இல்லாதவாளை வையரா, பக்தி இல்லாதவாளை பற்றி இதில் சொல்கிறா. 6 ஹரிப்பாட் வரைக்கும் என்னெல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னா, நம்ம ஒரு குருவோட உபதேசத்தினால நம்மளுடைய ஆத்ம ஞானம் நமக்கு வேணும், நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம்தான் ஹரி, அவனை நம்ம பஜிக்கணும் அப்படின்னெல்லாம், பக்தி இருக்கிறவாளுக்கு மோட்சம் வேணும் அப்படின்றவாளுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். இந்த 7வது ஹரிப்பாட்டில் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஹரிபக்தி இல்லாதவங்க அவள் பண்ணுற பாவங்கள் இருக்கு இல்லையா, மலையளவு பாவங்கள் இருக்கும். அது எப்படி என்ன ஆகும் அப்படின்னா, பக்தியே இல்லாதவனுக்கு அவன் செய்த பாவம் வஜ்ரம் போல கடினத்தை கொடுக்கும். வஜ்ரம் அப்படின்னா என்னென்னா ஒரு ஆயுதத்தை சொல்கிறான். வஜ்ரம் அப்படின்னா பழங்காலத்தில் ஒரு சடங்கு கருவி. அது எப்படின்னா அழியாத தன்மை உடையது. ஒரு இடி, அதை நம்ம இடித்தோன்னா அதை தடுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு அது ஒரு ஒரு ஆயுதம். அதனால கடினமாக இருக்கிற ஒரு ஆயுதம். அந்த மாதிரி ஒரு பக்தி இல்லாதவன் என்ன ஆகும் அப்படின்னா, அவன் செஞ்ச பாவம் எல்லாம் அந்த வஜ்ரம் போல, அந்த ஆயுதத்தை போல கடுமையான ஒரு இதுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி பக்தி இல்லாதவனை பற்றி மாவுலி இங்கே சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய வார்த்தை யூஸ் பண்ணுறா. என்ன சொல்கிறான்னா, பக்தி இல்லாதவனை அபக்தன் அப்படின்றதோட அவனை ஒரு கொலைக்காரன் அப்படிங்கிறா. யாரை கொலை பண்ணவனா, தெய்வத்தையே கொலை பண்ணவன் அப்படின்னு சொல்கிறான். தெய்வத்தை கொன்றவனாவான் அப்படிங்கிறான். ஏற்கனவே ஒரு ஹரிப்பாட்டில் என்ன சொன்னா அப்படின்னா, எவ்வளோ 3 குணங்கள் மனுஷாளுக்கு இருக்கிற அந்த 3 குணங்களில் நீ எவ்வளோ ஒரு நல்ல குணம் உடையவனாக இருந்தாலும் ஹரியோட ஸ்மரணம் இல்லை அப்படின்னா பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த இடத்துல தர்மமே கிடையாது அப்படின்னு. அப்போது நீ ஹரிபக்தி பண்ணலை அப்படின்னா நீ தர்மத்திலிருந்து தழுவியவன் அப்படிங்கிறா. தர்மமே செய்யாதவன் அப்படின்ற ஒரு ஒரு இதை அங்கே வலியுறுத்துகிறான் அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் இந்த சில மக்கள்லாம் இருப்பா பார்த்தீங்களா, அவள் என்ன பண்ணுவான்னா, வீண் பேச்சு, காலையிலேருந்து யாரை பற்றியாவது காசிப்ஸு, எப்போ பாரு டிவி, எல்லா சீரியல் அந்த மாதிரிலாம் பார்க்குறா பாருங்கோ. அவளெல்லாம் அவ்வளோ ஒரு கோபமாக சொல்கிறா. அதாவது சம்சாரத்திலிருந்து வீண் பேச்சு பேசி கொண்டிருந்தால் பகவானை நம்ம எப்படி அடைய முடியும் அப்படின்னு கேட்குறான். மாவுலி கேட்குறா, நீ இந்த மாதிரிலாம் இருக்கியே, நீ இப்போ இருக்கிற சும்மா வெட்டி பேச்சு பேசிண்டு எல்லா சீரியலும் பார்த்துண்டு நீ இந்த மாதிரி பொழுது கழிச்சிட்டு இருக்கியே, உனக்கு பக்தி இல்லை அப்படின்னா நீ ஒரு கொலைகாரன் ஆயிடுவ, நீ தர்மத்திலிருந்து தழுவியன் ஆயிடுவ, நீ செஞ்ச பாவங்கள் எல்லாம் வஜ்ரம் போல ஒரு கருவி எப்படி இருக்கோ அந்த மாதிரி கடுமையாக ஆயிடும், உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு பக்தி இல்லாதவனுக்கு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஞானேஸ்வர் கடைசியாக ஒன்று சொல்கிறா. என்ன சொல்கிறா தெரியுமா, உனக்கு ஒரு பொக்கிஷம், மிக உயர்ந்த வஸ்து என்ன அப்படின்னா, யார் ஒருவன் ஹரியை எல்லா இடத்துலையும் காணக்கூடிய ஒரு உணர்வு இருக்கோ அவன் ஒரு பொக்கிஷம் வச்சுருக்கான். நீ உன்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் நிறைய பைசா வச்சுருக்க, நல்ல காரு பங்களா, நீ இறங்குறதுக்கு ஒன்று, கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒருத்தன், நீ உட்காரத்துக்கு ஒன்று, அந்த மாதிரிலாம் இருக்கிறவன் பணக்காரன் கிடையாது. அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் பொக்கிஷம் கிடையாது. நீ சேர்த்து வச்சிருக்கிற அக்கௌண்ட் பேலன்ஸ் உனக்கு கிடையாது. எவன் ஒருவனுக்கு ஹரியை எல்லா இடத்துலையும் உணரக்கூடிய காணக்கூடிய ஒரு உணர்வு உனக்கு கொடுத்துருக்கான் பத்தியா, அவன்தான் பணக்காரன், அவனுக்கு தான் அந்த பொக்கிஷம், அவன்தான் மிக உயர்ந்த வஸ்துவை வச்சிட்ருக்கான் அப்படின்னு இந்த இடத்துல மாவுலி ஞானேஸ்வர் சொல்கிறா.
ஸோ பக்தி இல்லாதவாளை வந்து கொலைக்காரன் அப்படின்னு சொல்கிறான்னா எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை இல்லையா? ஏன்னா கெட்ட விஷயங்கள், அதாவது திருடன் அப்படின்லாம் சொல்கிறதோட கொன்றவன், யாரை கொன்றவன்? பகவானையே, அந்த தெய்வத்தையே கொன்றவன் அப்படிங்கிறான். அப்போ வந்து அவ்வளோ கோபம் வருது. ஹரியை வந்து நீ நினைக்கல அப்படின்னா மௌலிக்கு வந்து அவ்வளோ கோபம் வருது. அதே நீ மௌலி என்ன சொல்கிறான்னா, நீ ஹரியை உணர்ந்துட்ட அப்படின்னா உனக்கு எவ்வளோ ஒரு இதை கொடுத்துருக்கா, உயர்ந்த ஒரு வஸ்து உன்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நாளைக்கு 8வது ஹரிபாட் அதோடைய அர்த்தத்தோடு பார்க்கலாம். ராம் கிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.